மதுரை மாவட்டம் சின்னவுடைப்பு கிராம பொதுமக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை உறுதி செய்வதற்காகவும் வாழ்வாதார பிரச்சினைக்காகவும் அடிப்படை உரிமைக்காகவும் தொடர்ந்து பல நாட்கள் இந்த மண்ணில் அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு என்பது அவர்களுடைய போராட்டத்தை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காமல் இழிவுபடுத்தும் விதமாக, கொச்சப்படுத்தும் விதமாக, கண்டும் காணாமல் இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மண்ணில் அரசு என்பது எதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது? மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பேணி காப்பதற்காகத்தான் இந்த மண்ணில் அரசு என்பது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அரசு என்பது மக்களுக்கு எதிராக செயல்படுவது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மண்ணில் சாராயம் குடித்து இறந்தவனுக்கு 10,000 கொடுத்த அந்த தமிழக அரசு இந்த மக்கள் இரத்தத்தை வேர்வையாக சிந்து சிறுக சிறுக சேமித்து வைத்து பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டி அந்த இடத்தில் பல ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வெறும் 10,000ஐயும் 5,000ஐயும் கொடுத்து அந்த மக்களுடைய வீட்டையும் அந்த மக்களையும் அந்த இடத்திலிருந்து துரத்தடிப்பது, அந்த மக்களுடைய வீட்டை இடிப்பது என்பது அரசுக்கு எதிரான கொள்கை முடிவுக்கு எதிரானது, சட்டத்துக்கு புறம்பானது என்பதை அரசு உணர வேண்டும். அதனால் தமிழக அரசு உடனடியாக அந்த மக்களுடைய போராட்டத்தை கவனம் கூர்ந்து கேட்டு அந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மக்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்துவதற்காக நம்முடைய சமுதாய அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு தோள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியில் உள்ள நாட்டாமைகளும் இந்த மக்களுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இந்த சின்னவுடைப்பு கிராம பொதுமக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நமக்கு நீதி கிடைக்கும், நம் மக்கள் நமக்கு துணை நிற்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாய வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து அந்த மக்களுடைய குரலாக நீங்கள் எழுப்ப வேண்டும். எப்படி ஐயா இம்மானுவேல் சாருடைய மணிமண்டபம் தடுப்பதற்கு ஆப்பனார் மரவர் சங்கம் எப்படி துணை நின்ற போது அவர்களுக்கு எப்படி நீங்கள் ஆப்பு வைத்தீர்களோ அதுபோல இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நீதி வெல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய குரல் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் முன்வந்து இந்த மக்களுடைய குரலாக எழ வேண்டும். உங்களுடைய குரல் என்பது நேரடியாக நீதித்துறைக்கு கொண்டு செல்லப்படும், நேரடியாக தமிழக அரசுடைய பார்வையை கொண்டு செல்லப்படும். அதனால் நீங்கள் தலையிட்டால் கண்டிப்பாக அந்த மக்களுடைய நீதி வெல்லும் என்று இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொளியில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.